அறிவாட்டாய நாயனாருடைய வரலாறை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கனமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர்ல வேளாண்மை குலத்துல பிறந்தவர் தான் இந்த தாயனார் அப்படின்றவர். இவர் பயங்கரமான செல்வந்தர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க ஊர்லயே எழுந்தருளி இருக்கக்கூடிய செஞ்சடை வேதியரான சிவபெருமானுக்கு வந்து டெய்லி போயிட்டு சாப்பாடு கொடுக்கறது வழக்கமா இருந்திருக்கு. நெய்வேத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி சாப்பாடு கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னல் அரிசியில செஞ்ச சோறு தான் கொடுப்பாராம், செங்கீரை கொடுப்பாராம், மாவடு கொத்தும் கொடுப்பாராம். இப்படி டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு வறுமை உள்ள நிலையிலையும் நம்மளுக்கு பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே இல்லாம செஞ்சுட்டாரு. ஆனா வறுமைப்படக்கூடிய சூழ்நிலையில கூட வேலைக்கு போய் வயல் வேலைக்கு போய் அதுல வர்ற காசுல சென்னல்ல வாங்கிட்டு வந்து சமைச்சு சிவபெருமானுக்கு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு. தான் சாப்பிடலைனாலும் சிவபெருமானுக்கு கரெக்டாக போய் சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்றதுல ஒரு குறிக்கோளோட இருந்திருக்காரு இந்த தாயனார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை சென்னல் கொஞ்சமாக இருந்திருக்கு, அதை வச்சு சாப்பாடு ஆக்கி வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த க என்னது இலை கீரை வந்து வளர்ந்துருக்கும், அதை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவி கூட பாத்திரத்தில் வச்சு மண் பானையில் தானே இப்போ சாப்பாடு கொண்டு போவாங்க, அதில் வச்சு கொண்டு போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வயலில் போகும்போது இவருடைய கால் தடிக்கிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சாப்பிடாம இருக்காரு, சாமிக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுக்குறாரு, தான் வந்து உணவு உண்ணாமல் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, போகும்போது அந்த பசி மயக்கத்தில் காலை தடுக்கி விட்டு இவரோட கை போயிட்டு அந்த மண் பானையில் பட்டு டபக்குன்னு கீழே விழுந்தது. என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வயல்வெளியில் வெடிப்பு இருக்குல்ல, அதுக்கு கீழே போயிடுச்சான் சாப்பாடு எல்லாமே. அப்போ இவருக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்ம எப்படி சாமிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் தன்னோட கழுத்தை தானே அறுத்துக்கிறதுக்கு போயிருக்காரு. அப்போ சிவபெருமான் வந்து தன்னோட இடது கையால் அந்த கையை வந்து பிடிச்சிட்டு, நீ கொடுத்த இந்த சாப்பாடை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடுக்கில் இருந்தால் கூட அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த சவுண்டு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்துட்டு அவர் கழுத்தை அப்படி அறுக்க முற்படும் போது லேசாக காயம் வந்திருக்கும் இல்லையா, அதையும் சரி பண்ணிட்டாரு. அதோட நீயும் உன் மனைவியும் எப்போவுமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாராம். அருவாளை வச்சு சாமிக்கு சாப்பாடு கொடுக்க முடியலன்னு தன்னோட கழுத்தை நறுக்க போனதுனால தான் இவரோட பேர் வந்து அறிவாட்டாய நாயனார் அப்படின்னு சொல்லப்படுது.